வந்துட்டு திரும்ப வந்துட்டான். அங்கே போகாதீங்க, வந்துடுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. திருநாளா என்ன அப்படி கத்துறீங்க? நம்ம அண்ணன் நம்ம தம்பி ஏதோ பண்ணுறாங்களே. வே டு நிசர்கதாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. போகலாம். ஹார்ஸ் இது கத்துறேன். மிரர் கிராவிட்டிக்கும் அப்புறமா அந்த 3D மிரர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரெண்டுத்துக்குமே 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மணி போனோன்னா போகலாம். இங்கே பாருங்கள், அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. அந்த பேர்ட்ஸுக்கு நீங்கள் இங்கே தான் போகணும். அதுக்கு 70 rupees ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஒன்று இருக்குல்ல, அந்த மூங்கில் காட்டு ரோடுக்குள்ளே நம்ம போகலாம். வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ரெண்டுமே இன்னும் இவ்வளோ தூரம் நான் நடக்கணும். ஏதோ வேலை போகுதுங்க லெஃப்டில் ரைட்லலாம். ஃபஸ்ட்டு ஏதோ இருந்துச்சு போல், இப்போ அதெல்லாம் உடச்சி விட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. இல்லை நம்மளை வந்து அந்த பக்கம் இட்டு வந்திருப்பாங்களா. ஹவுஸு பேம்போ ட்ரீஸ், இதுக்கு தான் பேம்போ ட்ரீ போட்டுக்கிறாங்களா. மரம் வீடு பாருங்களா பெருசாக இருக்குது. சரி போகலாம். அடுத்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இவங்கள நம்ம அங்கே பார்த்தோம். காலேஜ் கட் அடித்து இங்கே வந்திருக்காங்க நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளைஸ். ஓகே, அங்கே பறக்கட்டும், நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வேறு ஒரே நிமிஷம் என்ன கேட்கலாம். அது கேட்டு பார்க்கல எப்படின்னு. எங்கடா இருக்கு போட்டிங்க? சாப்பாடு இங்கே இருக்குது. மை காட். ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் வெரி கம்மி. தட்ஸ் வை. போகலாம். எங்கே பார்த்தாலும் இதாண்டா இருக்குது. வேறு எங்கே இருக்குது? ஒரு பேம்போ ட்ரீ தான் இருக்குது. எங்கே நான் தேடி வந்த பச்சை கிளிகள் எங்கே? இங்கே பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. நீங்கள் சொன்னால் இது நான் ஒரே கல் நான் பிடிங்கி எறிஞ்சிருவேன். ஆனால் வேண்டாம், யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுருக்குறேன். போட்டிங் என்ட்ரி இங்கே ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். ஆனால் நம்ம போக மாட்டோம். ஆனால் அவங்ககிட்ட ஜஸ்ட் ரேட் என்னன்னு கேட்டுக்கலாம் இங்கே. ஏன்னா அது எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் கேட்டுலாம் அவனோட தண்ணி எதுக்கு ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது? ஒரு வேளை சாக்கடையை கலந்து விட்டார்களோ? சின்ன ஸ்மெல்லும் வந்துருக்குமே. இதுக்கு நீங்கள் ஒருத்தரெல்லாம் வந்து ஆகாது, 2 பேர் தான் வரணும். ಬೋಟಿಂಗ್ ಎಷ್ಟಣ್ಣ? ಇಬ್ರಿಗೆ 100 ರೂಪಾಯಿ. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 100 ரூபாய் போட்டிங்கு. அது பெடல் போட்டிங் பாருங்க. அங்கே ಅಣ್ಣ ಈ ತಣ್ಣಿ ಸಾರಿ ನೀರು ಈ ಥರ ಇದಾಗಿದೆ ಕಲರಾಗೆ. ಹಾಂ, ಸ್ಯಾನಿಟರಿ ನೀರು ಏನು ಮಿಸ್ ಆಗಿಲ್ವಲ್ಲ? இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காயெல்லாம் இதில் விழுந்து இப்படி ஆயிடுச்சான். அதான் ரொம்ப கருப்பாக தான் இருக்குது. ஓகே, 2 பேர் விளாட்லாம். ಅಕಡೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಈ ಕಡೆ ಇನ್ನೇನಿದೆ ನೋಡೋಕ್ಕೆ? ಈ ಕಡೆಗೆ ಡಿಯರ್ ಪಾರ್ಕ್, ಬರ್ಡ್ಸ್ ಪಾರ್ಕ್. இப்போ நம்ம இதுக்குள்ளே போனால் டியர் பார்க்கு, பேர்டு பார்க் இருக்கான். அங்கே மூங்கில் மரம் தான், நிறைய மூங்கில் மரம் இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணால் வேறு எதுக்கான யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு வாட்டி நம்ம இதை கட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணோம், மொத்தத்தையும் கட் பண்ணி வேறு எதுக்கான யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் இந்த மூங்கில் மரங்களே இருக்காது. அப்புறமா இதானே விட்டு வச்சுருக்குறாங்களே சந்தோஷம். ஒரு வீடு இருக்குது. இந்த மரம் ரவுண்டாக சுற்றிங்குது. மரம்
இங்கே பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்தால அந்த யானை கேம்பிங்கு அங்கேருந்து தண்ணி தான் இந்த பக்கம் வருது. ஏன்னா வானம் மேக மூட்டத்தோடு காணப்படுகிறது. இப்போ அங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் சொல்கிறாங்க. அங்கே என்ட்ரன்ஸில் 20 ருபீஸு. அப்புறமா அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பார்க்குள்ளே போகிறதுக்கு 60 ருபீஸு. திரும்ப நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்க்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, ஜிப்லைனுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, அப்புறமா அந்த பேரட்ஸ் பார்க்குறதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா காசு. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லையாடா. ஒரு மான் இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிப்பேனே. பட் நோ மான்ஸ், நத்திங். இன்னும் உள்ளே போகணும். இன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு தான் நடந்து போகணும். இதே 1 கிலோமீட்டர் இருக்கும் போல். எங்கே ஒரு போட்டிங்கு, தண்ணி ஒன்று தான், ஆனால் போட்டிங் வேறு. ஒரே தண்ணி. அங்கே போனால் அங்கே ஒரு போட்டிங் இருக்குது. எங்கே பார்த்திங்கன்னா அந்த எலிஃபேண்ட் கேம்பாண்ட அதே மாதிரி இங்கும் இருக்குது. இதோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும், 9 o'clock to 5:30 வரைக்கும். இங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ட்ரைபல் பீப்புள்ஸ் கொடகு அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரியும். இதுதான் ஒரிஜினல் 6 பேக்ஸ். நம்மலாம் இப்போ பாடியெல்லாம் வளர்க்குறோம்ல, அதெல்லாம் பேக்ஸே இல்லை. இதுதான் ஒரிஜினல் 6 பேக்ஸ். அண்ணன் கம்புடுறாங்களே, யார் கம்புடுறாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம அண்ணன் நம்ம தம்பி ஏதோ பண்ணுறாங்களே. 2 கோழி இங்கே பார்த்துங்க. அது ஓஹோ, இங்கே 3 அங்கே பாருங்கள். நம்ம ஆயா இதை வச்சுங்கிறாங்களே, என்னது பார்க்கா சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கே ஒரு ஆயா கிட்ட ஏதோ குழந்தை இருக்கே, அது நான் தான். சின்ன வயசில் அவ்வளோ தான் இருந்தேன். ஓகே, போகலாம். அப்புறம் இங்கே என்ன தாத்தா தேடுற? கல்லுங்களா? சூப்பராக இருக்குது. போகலாம் வாங்க. நடன கலை, அவங்களோட உடைகள் போட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. என்னக்கா டான்ஸ் பண்ணுக்கா? போகலாம். வெயில் பொலன்னு பொலகுதுடாப்பா சாமி, வேர்த்து கொட்டுதுடா. டான்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால்ட் கோலாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுடா கம்யூனிட்டி ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் இதுக்கு பேர். ஒரு நிமிஷம் பாருங்க, இதுதான் அதோட நுழைவாயில். இப்போ நான் இங்கே பாருங்கள், பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே தொட்டேன், அதை வந்து வீடியோவை எடுக்க முடியல. கை பாருங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கத்தும். ஓடி விடுங்கள், என்னை பார்த்தா ஓடி விடுங்கள். போதும் ஒன்றும் பண்ணல. வந்தால் போதும் கத்துறது. என்ன திருநாளா? என்னடா அப்படி கத்துறீங்க? நம்மளை பார்த்தாவே கத்துறது, நம்மளை பார்த்தா பயப்படுது போல. இங்கே பாருங்கள், கோழி. நம்ம சாப்பிட்றது அதே தான், கோழி. ஓடி விடு கோழி. அப்புறம் இங்கே பாருங்கள், வாத்து. வாக் 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 வாக். அப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கு. அச்சோ, உங்களுக்கெல்லாம் நிறைய தண்ணி வச்சா தான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய், இதுக்கா கத்துறேன்? அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு, விளாட்றதுக்கு நல்லா இல்லை. வெயிலெல்லாம் இப்படி தான் இருப்பீங்களோ. இங்கே பாருங்கள், இதுதான் நிசர்காதாமா பேர்ட் பார்க்கோட ஃபவுண்டன். ஆனால் தண்ணி இல்லையே, எங்கே வெயில் எல்லாம் போயிட்டுருக்கும் போல். அவர் இங்கே பாருங்கள், ஒரு ஓட்டை போட்டுக்கிறாங்க. உள்ளே போகலாமா? குட்டி பாருங்கள், குட்டி. ஓ, அது அம்மா கூப்பிட்டு தச்சுனா இது போயிடுது. அது என்ன சொல்லுது பாருங்கள், அவன் வந்துட்டு திருட வந்துட்டான், அங்கே போகாதீங்க, வந்துடுங்க அப்படின்னு சொல்லுது. வந்துடுங்க, போயிடலாம் குட்டிங்களா அப்படின்னு சொல்லுது.
சரி சரி ஓகே, கத்தாத. இங்கே பாருங்க மயில். மயில் இல்லை, இது ஒரு கோவில் தான். சில்வர் ப்ரெசன்ட் அது பேர். நல்லா இருக்குல்ல. அடுத்து இங்கே ஒரு வணியெல்லாம் இருக்குது, அதே மாதிரி 2 இருக்கோ. இங்கே பாருங்க நெருப்புக்கோழி இல்லை, இது வயசாகிடுச்சு. அச்சோ. இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் போட்டுங்கிறியா கோழி வாங்க. எங்கே ஓடுற எல்லாம் பேண்ட்டு போட்டுங்குது எல்லாம் கோழிங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பக்கத்தில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட சவுண்டு பண்ணி பாருங்கள். நீ இன்னொன்று குட்டியை பாதுகாக்கிறியா? நீ நல்ல பேர்டு. நீ அவ்வளோதான், நீ நல்ல பேர்டு. ஆல்வேஸ் குட் நேமல் சார். எது கத்துற? அதான் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஒன்றும் பண்ணாத. அது கத்துது, அது சரி போயிடலாம். பயப்படுது எல்லாமே. ஆமை இங்கே 2, அங்கே 3, அங்கே ஒரு 5 இருக்குது, அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்க, அந்த மாதிரி நம்மளும் ஃபீட் பண்ணலாமா? போய் பார்க்கலாம். இட்ஸ் இன் மை நியர் டு மீ. யாருன்னா என்கிட்ட வரீங்களா? எனிபடி கம் வித் மீ. பறந்து ஓடு. எல்லாம் மேலே இருக்குங்க இங்கே எல்லாம். நம்ம அதை ஃபீட் பண்ணலாமா? பார்க்கலாம். இங்கே பாருங்க, என் கையில் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கா டேஸ்ட்டு? எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா? எல்லோரும் போயிட்டாங்க, நீ மட்டும்தான் இருக்க. வரியா எங்கள் வீட்டுக்கு? சொல்லு, வரியா எங்கள் வீட்டுக்கு? அன்னக்கிளி வரியா? அன்னக்கிளி அவன் பேர். போய்விட்டது. இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணாலும் உங்களுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம கை பக்கத்தில் உட்காரமா. இதுக்கு 60 rupees சார்ஜு. இங்கே பாருங்கள், இது ஒன்று. என் கண் ரொம்ப நல்லா இருக்கு. கிட்ட வைங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே எதுவுமே இல்லையாடா, ஃபுல்லாக வளர்ந்து போயிருக்கு. அதான் கத்துறது. சரி, மான்களெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம போகலாம். அதாவது இந்த மிலிட்ரிக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், rupees per head. 50 rupees. டைம் இல்லைண்ணா, எனக்கு சுஸ்தாயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த குரூப்பில் தான் வந்தது? எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, யாருன்னு தெரியாது. இல்லை, உங்கள் ஊர் தானே? நீங்கள் யூடியூப் சேனலில்? ஆமாம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் என்ன வரேன். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு 17 ஆக்டிவிட்டீஸ்க்கு 100 rupees per headக்கு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கும் போகலாம். இல்லை ஜிப்லைனுக்கு போனால் ஜிப்லைனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. காவேரி நிசார்கதாமா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி விடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே சந்தோஷம் தான் எனக்கு. எல்லாருக்கும் பாய்.